ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா FunFood. ஸோ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைங்களுக்காக வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கோம். அது வந்து இன்னைக்கு யார் செய்ய போறாங்கன்னா இந்த விஐபி தான் பண்ண போறாங்க. அப்புறம் ஸோ இவங்க கூட நம்ம பிஸ்கெட் சாண்ட்விச் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்துடலாம், வாங்க பார்த்துடலாமா? கை கட்டு பார்த்துடலாம். கேப்சிகம் குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு கப்பு, வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு கப்பு, தக்காளி தேவையான அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன், சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சோண்டு, டொமேட்டோ சாஸ், மயோனைஸ், ஆரிகனோ ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பிஸ்கெட். ஸோ இந்த பிஸ்கெட் தான் எடுக்கணும், இல்லை என்ன பிஸ்கெட் வேணா எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுத்திருக்க பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியோட மஸ்டி மசாலா அப்படின்ற ஒரு பிஸ்கெட். இது வந்து நியூவா வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இதுல ரெட் கலர் தான் பிடிக்கும். இதையே நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது ரொம்ப மெலிசா இருக்கும். சாண்ட்விச்சுக்கு ஆப்டான ஒரு பிஸ்கெட் சொல்லலாம். ஸோ நிறைய பேர் மொனோக்கோல பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த பிஸ்கெட் செஞ்சு பார்க்கலாம், வாங்க. கேப்சிகம் ஒரு கப் அளவு போட்டுக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள் கிடையாது, எந்த வெஜிடபிள் வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேபி கார்ன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா கொடுக்கலாம், இது கொடுக்கலாம் சொல்லிடலாம். பல்லு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம், சில்லி ஃபிளேக்ஸ் தேவையான அளவுக்கு, மயோனைஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம், ஆரிகனோ தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ளேவருக்காக தான். ஸோ உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், வாங்க. இன்னைக்கு ரெசிபிஸ்ன்றாங்க. யா குட், வெரி குட். இன்னைக்கு வந்து என்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட பேபிகார்ன் இருக்கு, இல்ல வந்து வெள்ளரிக்காய் இருக்கு, இப்போ சீசன் தான். ஸோ வெள்ளரிக்காய்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டா நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு மயோனைஸ்ல இருக்கும் அப்படின்றதால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நான் வந்து எக்லெஸ் மயோனைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வெஜ் மயோனைஸ். அதுதான் நல்லா இருக்கும், அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கோ இந்தா. சோ இது ஒண்ணு இது ஒண்ணு. ஓகே ஓகே. இப்போ பிஸ்கெட்ல ஒன் சைடு வந்து நம்ம இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் வந்து தடவிக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து மயோனைஸ் லைட்டா தடவிக்கலாம். லைட்டா தான், சும்மா லைட்டா அந்த ஃப்ளேவருக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை பிஸ்கெட் வேணுமோ அத்தனை பிஸ்கெட் நம்ம தடவிக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்க மிக்சர் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ சும்மா 1 drop. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்காக ஆரிஷா சூப்பரான பிஸ்கெட் சாண்ட்விச் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா சீஸ் வச்சு 2 செகண்ட் நம்ம அவனில் வச்சு எடுத்தா சூப்பரான பிஸ்கெட் சாண்ட்விச் இன்னும் சூப்பரா வரும். அதெல்லாம் நம்மலாம் பண்ண முடியும். நம்மளுக்காக ஆரிஷா ஒரு குட்டி குழந்தை பண்றது தான் இந்த பிஸ்கெட் சாண்ட்விச். இது உங்களோட பசங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்பான்சியான பன் தோசை எப்படி பண்றது அப்படின்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பபாய்.